श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமः. இதுக்கு முன்னாடி இந்த கர்மா எதுக்கு, கர்ம எதுக்கு, அது அதுலயும் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் என்னத்துக்கோசரம் அப்படியெல்லாம் பார்த்தோம். அதாவது மனசுத்தி உண்டாகணும். அதுக்கோசரம் இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். இல்லாத போனாக்க தகுதி வராது. அப்படிலாம் சொல்லி முடிச்சு கர்மா பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கு. அதனால கர்மாவை அங்கமாக உடைய பிரம்ம வித்தியினால நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி சொன்னோம் போன ஸ்லோகத்துல. இப்ப என்ன அப்படின்னாக்கா ஜெய்மினி பட்சம், அதாவது மீமாம்சகர். இதுல ஜெய்மினி மகர்ஷி அவர் பிரம்மவித்து, அவர் வியாசருக்கு சிஷ்யர். அப்படிதான் சம்பிரதாயம் புராணங்கள்லாம் சொல்றது. இன்னொன்னு, வியாசர் நிறைய இடத்துல சூத்திரங்கள்ல, பிரம்மசூத்திரங்கள்ல ஜெய்மினிய உதாகரிக்கிறார், கௌரவமா உதாகரிக்கிறார். அதே மாதிரி இவர் ஜெய்மினியும் கர்ம சூத்திரத்துல, ஜெய்மினி மீமாம்சா சூத்திரத்துல 5வது சூத்திரத்துல அவர் சொல்ற பாதராயணஸ்ய அனபேக்ஷத்வாத் அப்படின்னு. பாதராயணரை அவர் எடுக்கிறார், வியாசரை அவர் உதாரிக்கிறார். அங்க அவளே வியாக்கியானம் பண்றார். சபரசுவாமி முதலான மகான்கள்லாம் பாதராயண கிரகணம் பூஜார்த்தம் அப்படின்னு சொல்றார். பாதராயணர் இங்க எடுத்தது கௌரவிக்கிறதுக்கோசரம். வியாசரை இவர் கௌரவிக்கிறார், வியாசர் ஜெய்மினியை கௌரவிக்கிறார். அதாவது எல்லாரும் வேதாந்திகள், எல்லாரும் கர்ம விஞ்ஞானிகள், கர்மாவை அனுஷ்டிக்கிறவா தான். அதனால ஜெய்மினி இத மாதிரி அவர் சொல்ல மாட்டார். ஆனால் பின்னாடி அவன் என்ன பண்றான்னாக்கா இத மாதிரி அபிப்பிராயம், ஜெய்மினியுடைய அபிப்பிராயம் விட்டது அப்படின்னு சொல்லி நிறைய எழுதி வச்சுட்டு போயிட்டார். அதிகரண சார் அவர்கள் சொல்லும் பொழுது திராசித ஜெய்மினி அனுத்த மதத்திர திராசித சாத்திரடம்ப ஸ்தோமக்ஷேமாயம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது ஜெய்மினி சொல்லாதத, அந்த ஜெய்மினி சொல்லாத விஷயத்தை இவெல்லாம் சேர்த்து அச்சு விட்டுருக்கா. பின்னாடி வியாக்கியாக்காரன் அவளை கண்டனம் பண்றதுக்கோசரம் இங்க வியாசர் இத மாதிரி பண்ற, அவளெல்லாம் கண்டிக்கிற. ஜெய்மினி மதம் கிடையாது, பின்னாடி வந்தவா சொல்றதுதான் அப்படின்லாம் சொல்லிருக்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாருனாக்கா, உத்தமர் சுவாமி எழுதியிருக்கார், ஜெய்மினிக்கு 2 தசைகள் உண்டு. ஒரு தசை பாதராயணம் வியாசர்கிட்ட சிஷ்யரா வர்றதுக்கு முன்னாடி தசை, சிஷ்யரா வந்த உடனே ஒரு தசை வந்தது, அந்த தசை வேற. சிஷ்யரா வர்றதுக்கு முன்னாடி கர்ம பிராதான்யவாதியா இருந்தார் அவர், கர்மாவே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வியாசர். அதே சிஷ்யரா மாறின உடனே பிரம்ம பிராதான்யவாதியா மாறிட்டார் அவர். அதனால பிரம்மன் தான் பிரதானம் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு அவர் வந்துட்டாருனாக்கா அவ்வளவு தூரம் ஆச்சாரிய சிஷ்ய பாவம் வந்துருக்கு. அதனால சொன்னேன் அப்படின்னு குமர சுவாமி 3வது அத்தியாயத்துல 4ஆம் பாதத்துல புருஷார்த்தாதிகாரத்துல சாதிக்கிறது. ஆகவே ஜெய்மினி சொன்ன விஷயங்கள் அல்லது ஜெய்மினியினுடைய அனுயாயிகள், அதாவது அந்த மீமாம்சா சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவா இருக்காள் இல்லையோ, அவளை பத்தி அவ என்ன சொல்றான்றும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை கொண்டு
இங்க பிரவர்த்திக்கிற பூர்வபக்ஷம் மாதிரி. அதாவது 3வது அத்தியாயம் 4ஆம் பாதம் முதல் அதிகரணம் புருஷார்த்தாதிகரணம்னு பேரு. அந்த புருஷார்த்தாதிகரணத்துல பரம புருஷார்த்தம் எதிலிருந்து வருகிறது, பரம புருஷார்த்தம் எங்கே இருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு இவ மீமாம்சகால் சொல்றது கர்மாவிலிருந்து வருது, கர்மாவிலிருந்து வருது அப்படின்னு அவ சொல்றா. அப்போ இங்க பிரம்ம வித்தியெல்லாம் உபதேசிச்சிருக்குதே, பிரம்ம வித்தியெல்லாம் உபதேசிச்சிருக்கா இல்லையா, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு அவ என்ன சொல்றான்னாக்கா சேஷத்வா புருஷார்த்தவாதோ யதான்யேஸ்வரி ஜெய்மினி அப்படின்னு அவ சொல்றான். இதெல்லாம் சேஷம், கர்மாவுக்கு சேஷம், கர்மாவுக்கு சேஷமா இருக்கு இந்த உபநிடத்துல சொல்லப்பட்ட ஞானங்கள். உபநிடத்துல சொல்லப்பட்ட ஞானம்னா கர்மாவுக்கு சேஷமா இருக்கு. நம்ம அந்த சாத்து முறையில சூத்திரம் சொல்லும் பொழுது ஒண்ணு சொல்லுவா, குடும்பே சுட்டோ தேசே சுவாத்தியாய மதீயானஹா தார்மிகான் விததது ஆத்மனி சர்வேந்திரியாணி சம்பிரதிஷ்டாப்ய அஹிம்சன் சர்வா பூதானி அந்யத்ர தீர்த்தேப்யஹ சகல்வேவம் வர்த்தயன் யாவதாயுஷம் பிரம்மலோகம் அபிசம்பத்யதே நஜபடா வர்த்ததே அப்படின்னு சாந்தோக்கிய உபநிடத்துல இருக்குது. அதை சொல்லுவோம். இத சுவாத்தியாயம் அதீயானஹா தார்மிகான் விததத்து அப்படின்னு எங்க வாக்கியம் இருக்கு. இத கொண்டு பார்த்தா என்ன அர்த்தம் ஆகும் அப்படின்னாக்கா, அத்தியனம் பண்ணிட்டு கர்மாக்களை அனுஷ்டிச்சுன்னு அர்த்தம், கர்மாக்களை அனுஷ்டிச்சுன்னு அர்த்தம். அதனால கர்மாக்களை அனுஷ்டிச்சுதான் இவன் இருக்க வேணும் அப்படின்னு வருது. அதனாலதான் பெருமாள் என்ன சொன்ன, கர்மனை விகசம் சித்தி ஆப்திதா ஜனகாதய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஜனகர் முதலான வாழ்லாம் கூட கர்மாவனாலேயே சம்சித்தியை அடைஞ்சார் அப்படின்னுட்டு அங்க எனக்கு பெரிய கர்மட்டரோல்யவர். அத மாதிரி ஸ்வகர்மனா தம் அபியர்த்திய சித்திம் விந்ததி மாணவா எதுவும் பெருமாள் உபதேசிக்கிறது. தன்னுடைய கர்மா வர்ணாசிரம தர்மங்கள் தான் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மாக்கள், அதனால பகவான அர்ச்சிச்சு சித்தியை அடைகிறான். ஆக பிரம்ம வித்தியை எதுக்கு, பிரம்ம வித்தியே வானாமை. இன்னொன்னு சாதுர்மாசிய யாகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சாதுர்மாசிய யாகத்தை அனுஷ்டிக்கிறவாளுக்கு அக்ஷயமான பலன் கிடைக்கும். அக்ஷயம்னு அழியாத பலன் கிடைக்கும். அது அப்புனராவர்த்தி லட்சணம், புனராவர்த்தி லட்சணம் இல்லை, திரும்பி வருதுன்றதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பலன் அந்த சாதுர்மாசி யாகத்தினால கிடைக்கும் அப்படின்னா அந்த வாக்கியம் சொல்றது. அதற்கு எம்பெருமானாவது இதெல்லாம் தீர்க்க கால விற்த்தியா சொல்றது. ரொம்ப நாள் இருப்பான், ரொம்ப நாள் நான் இந்த பலனை அனுபவிப்பான்னு சொல்றதுக்கு வந்ததே தவிர்த்து மோட்சம் மாதிரி கிடையாதுன்னு அதை வியாக்கியானம் பண்ணிட்டு போயிட்டார் எம்பெருமானார். ஆனால் இங்க அப்படியே நீங்க பாருங்க, அந்த வாக்கியத்துல அதுதானே இருக்கு. அதனால கர்மாவனாலேயே அக்ஷயமான பலன் கிடைக்கிறதுனா அதுதானே மோட்சம். கர்மாவனாலேயே மோட்சம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அதனால வித்யைக்கு மோட்ச சாதனத்துமே ஒத்துக்க வேண்டாம், மோட்ச சாதனத்துமே கிடையாது. சரி, அப்படியே உபனிஷத்து இவ்வளவு தூரம் உபதேசிக்கிறது, எவ்வளவு உபதேசிக்கிறது, எப்பேற்பட்ட ஆத்ம ஞானத்தை சொல்றது. அந்த ஆத்ம ஞானத்தினா அது சொல்லும் பொழுது அது வேண்டாம், அது இல்லை அப்படின்னு சொன்னாக்க சரியா இருக்குமா? அதுக்கு நீ என்ன பொருள் ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையோ அப்படின்னு கேட்டாக்கா அது ஜெய்மினி தான் சொல்ற அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றாரு. சேஷத்வா புருஷார்த்தவாதோ எதா அந்நேஸ்வதி ஜெய்மினி அப்படின்னு இதான் உண்மை. அங்க உபநிஷத் சொல்றது, அந்த உபநிஷத் சொல்ற வாக்கியங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? மோட்ச சாதனமா சொல்லல. பொதுவா கர்மாவை ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க,
அவன் தன் சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். கர்மாவை அனுஷ்டிக்கணும்னாக்க தன்னுடைய சுரூபத்தை அவன் தெரிஞ்சுக்கணும். தன் சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அந்த உபனிஷத்தெல்லாம் இத மாதிரி வர்ணிக்கிறது. ஆத்மஸ்வரூபத்தை வர்ணிக்கிறது. ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது? ஞானானந்த ஸ்வரூபமா இருக்கும், நிச்சயமா இருக்கும். அது நிச்சயமா இருக்கிறதுனால இது நமக்கு அனுஷ்டிக்கிறதுக்கு அனுகூலமா இருக்கும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் இப்ப சொர்க்கம் வேணும்னு யாகம் பண்றேன். சொர்க்கம் வேணும்னு நான் யாகத்தை அனுஷ்டிச்சாக்க எனக்கு முதல்ல நான் நிச்சயம் தெரிஞ்சாதான் நான் யாகத்தை பண்ணுவேன். ஏன்னா நான் இந்த உடம்பு எனக்கு போயிட்ட உடனே நானே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப யாகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? யாகம் பண்ணி பிரயோஜனமே இல்லையே. நான் நிச்சயம்னு தெரிஞ்சாதான் இப்ப யாகம் பண்ணலாம். யாகம் பண்ணிட்டு நான் சொர்க்கத்தை அடையலாம். அதனால இந்த சொர்க்கத்தை அடையறதுக்கு என் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அதனால இந்த உபநிஷத்தெல்லாம் கர்மாவை அனுஷ்டிக்கக்கூடிய இந்த ஆத்மா, ஜீவாத்மா, அவனுடைய சுரூபத்தை வர்ணிக்கிறது. அவன் சுரூபத்தை தான் நமக்கு சொல்றது அது. அதனால இவன் எல்லாத்தையும் தன்னால சாதிக்க முடியும். அப்ப தன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அவன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்மாவை அனுஷ்டிச்சான்னாக்க அவனால பலத்தை அடைய முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வருது அது. அதனாலதான் அபாம சோமம் அமிர்தா அபூம, அப்பாவும் இந்த சோமரசத்தை சாப்பிட்டுட்டு நாம அமிர்த ஆளா இருப்போம். அமிர்தான்னா அழிவே அற்றவாளா இருப்போம். அதுதான் மோட்சம். சோமரசத்தை பானம் பண்ணணும், சாப்பிடணும். சாப்பிட்டுட்டோம்னாக்க நாம் என்ன பண்ணுவோம்? அமிர்தா பூமை, நாம மிருதியே இல்லாம, மரணமே இல்லாம எப்பொழுதும் எல்லையற்ற ஆனந்தத்தோட இருப்போம் அப்படின்னு சொல்றது. அத மாதிரிதான் ஈசாவாசியோபுரம் சொல்றது. குர்வன்னே வேக கர்மாணி ஜிஜீவிஷே சதந்தமா. குர்வன்னேவ, எப்பொழுதும் கர்மாவை அனுஷ்டிச்சுண்டே, ஈக இந்த லோகத்துல ஜிஜீவிஷே ஜீவிக்கிறதுக்கு ஆசைப்படுங்கோ. எவ்வளோ? சதந்தமாக 100 வருஷம் நாம இருக்கணும்னா 100 வருஷம். சதாயுர்வை புருஷான்னு சொல்றது வேதனூர் பிராயம் 100. அதனால நாம் என்ன பண்ணணும்? அத்தனை வருஷமும் எப்பொழுதும் கர்மாவை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இன்னொரு விஷயம், வீரஹாவா ஏஷ தேவானாம் யஹ அக்னிம் உத்வாசயதே. எவன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான், பண்ணிட்டு தன்னுடைய கிரகணியோட தர்மபத்னியோட ஆயுத அக்னியா மாறினான், அக்னிய சம்பாரிச்சிருந்தான், ஆதானம் பண்ணிட்டான். ஆயுத அக்னியா மாறினாத்தான் அவன் யாகங்களை அனுஷ்டிக்க முடியும். அதை பண்ணிட்டவன் என்ன பண்ணான்னாக்க இந்த அக்னிஹோத்திரம் இத மாதிரி யாகங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். திடீர்னு அக்னி உத்வாசனம் பண்ணிட்டான். அதான் உபசம்ஹரிக்கிறதுன்னு அர்த்தம். போறோம், நான் யாகம்லாம் பண்ணது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியை விட்டுட்டான். அக்னி அதை வைதிகமா தான் ஒண்ணும். அது இப்போ நம்ம இப்ப இருக்கிற ஐஷங்கர் இருக்காரு, அவர் 2009 சன்னியாசாசிரமம் வாங்கிட்டார். அவர் கர்மட்டர், ஆயுதாக்னி. அவர் ஆதானம் பண்ணி இதெல்லாம் அக்னிஹோத்திரம், நித்தியாக்னிஹோத்திரி, எப்பொழுதும் அக்னிஹோத்திரம் பண்ணுவார். எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வருவார். ஆனா எல்லாம் முக்கிய ஐஷங்கரே சாச்சிருக்காரு கிட்ட. 10 மணியோ 11 மணிக்கோ தீர்த்தம் ஆடிட்டு அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டிச்சிடுவார் சுவாமி. அதன் பிறகு இது பண்ணணும். இவர் சன்னியாசாசனம் வாங்கிட்டார். சன்னியாசாசனம் வாங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னா, தேவிகளோட சேர்ந்துட்டு அந்த அக்னிய உபசம்மானம் பண்ணணும். உபசம்மானம் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடணும். அவ அதை ரட்சிக்கணும். அது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா, தேவிகளோட சேர்ந்துட்டு உபசம்மானமே பண்ணிடுவா. போறோம், நான் அக்னி இதுவரையும் உபாசிச்சுட்டு போறோம் அப்படின்னு பண்ணிடுவா. ஆனால் இந்த மாதிரி அக்னி யாரு இத மாதிரி உபசம்மானம் பண்ணிக்கிறானோ அவன் வீரகா, அவனுடைய சக்தியெல்லாம் அழிச்சு கொண்டு விடுறான்னு அர்த்தம். இது வெய்யறது. இந்த உபநிஷத் வாக்கியம், வேத வாக்கியமானது வெய்யறது. இது எவனொருவன் இத மாதிரி அக்னியை விட்டுடுறானோ அவனுக்கு தோஷம் சொல்றது.
இத பாஷ்யக்காரர் புருஷார்த்தாதிகரணத்தை 6 சூத்திரங்கள் பூர்வபக்ஷ சூத்திரம் அதுல கண்டனம் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஜெமினி அபிப்பிராயமாக. அதனால கர்மாவை விடவே கூடாது. கர்மாதான் பிரதானம், பிரம்ம வித்யா பிரதானம் இல்லை. பிரம்ம வித்யை அங்கம்தான். அந்த பிரம்ம வித்யை கூட மோட்சத்துக்கோசரம் வரல, அது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கோசரம் தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மினியினுடைய திருவுள்ளமா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி கர்மாவனாலேயே நமக்கு என்னென்ன பலன் வேணுமோ அதெல்லாம் கிடைச்சிடும். அதனால இந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். மோட்சார்த்தமாக பிரம்ம வித்தியே ஒண்ணு வேண்டாமே. ஆக கர்மாக்களுக்கு இந்த உபனிஷத் சொல்லக்கூடிய வித்யைகள் அங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராச்சீன மீமாம்சகர் அவள் என்ன சொல்ற. அதே பிற்காலத்துல வந்த மீமாம்சகள் பிற்காலத்துல வந்தான்னாக்கா ஒரு 500-600 வருஷம் பாஷ்யக்காரருக்கு முன்னாடி பார்த்தசாரதி மிஸ்ரர்னு பெரிய மீமாம்சகர் வந்தார். அவர் மித்ரா நகரத்தை சேர்ந்தவர். பீகார் சொல்றமே, அங்க மித்ரா நகரத்தை சேர்ந்தவர் அவர். அந்த மகான் பரம வைஷ்ணவன். என்ன சுவாமி சாதிப்பார், மித்ரா நகரத்தை சேர்ந்தவர்கள இவ்வளவு பெரிய வைஷ்ணவரா இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்ட்டு. பரம வைஷ்ணவர் அவர் பரம பக்தர், பரம பக்தர் அவர். அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கா பெருமாளை கண்டனமே பண்ணல, அவன் பகவான கண்டனமே பண்ணல. ஆச்சரியமா இருக்கும். முதல் ஸ்லோகமே மங்கள ஸ்லோகமே இவ்வளவுன்னா இருக்கும். எடுத்தவொன்னு லக்ஷ்மின்னு ஆரம்பிச்சாரு. லக்ஷ்மி கௌஸ்துப வக்ஷசம் முரரிபம் சங்காசி கௌமோதகி அஸ்தம் பத்ம பலாச தாமிர நயனம். உங்களுக்கு அர்த்தம் புரியும். பத்ம பலாச தாமிர நயனம் கண்ணு, பீதாம்பரம் ஷாங்கினம் மேகஷ்யாமம் உதார பீவர சதுர்பாகும் பிரதானார்த்தம் சிவசாங்கம் அநாதநாதம் அமிர்தம் வந்தே முகுந்தம் முதா அப்படின்னு ரொம்ப அற்புதமா பண்ற ஸ்லோகம் அவர். அவ்வளவு நல்ல பரம வைஷ்ணவர், பரம பக்தர் அவர். அந்த மாதிரி மீமாம்சகள்லாம் பிற்காலத்தை வந்தவா அவ்வளோ பக்தியோடு எழுதிட்டு போயிருக்கார். ஒரு 400-300 வருஷம் முன்னாடி கண்டதேவாச்சாரியர்னு ஒரு பெரிய மீமாம்சகர். அந்த சுவாமி பரம பக்தர். 9வது அத்தியாயத்துல தேவதாதிகரணம்னு அதிகரணம் வருது. அந்த தேவதாதிகரணத்தை கண்டனம் பண்றதுக்கு தான் நம்ம பிரம்ம மீமாம்சையில முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்துல தேவதாதிகரணம் வந்திருக்குது. 7வது அதிகரணம் அதுல தேவதாதிகரணம் வந்திருக்கு. அங்க மீமாம்சை கண்டனம் தான் வருது. பின்னாடி வரப்போறது எல்லாம் கடைசி அத்ரவியசரத்துல அதெல்லாம் வரும். அதனால தேவதாதிகரணம் வருது. இவன் 9வது அத்தியாயத்துல தேவதாதிகரணம் ஜெயமணி எழுதியிருக்காரு. அவர் பரமாத்மாவை சொல்லல, கர்ம பிராதானத்தை சொல்லிருக்காரு. அதுல தேவதைகளே கிடையாது அப்படி இப்படின்னு கண்டதேவாச்சாரியார் கண்ணாமனா கண்டனம் பண்றார். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில ஒரு வாக்கியம் எழுதுறாரு கண்டதேவாச்சாரியார். ஏவம் மாம் வததஹ வாணி துஷ்யதீதி ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படிங்கிறார். இத மாதிரி எழுதுற என்ன, வாணி இந்த பிராட்டி கோச்சிப்பா, என் பேர்ல தோஷம் சொல்லி எனக்கு ஏதாவது பண்ணிடுவாளே, அதனால பிராயச்சித்தம் ஹரிஸ்மரணம், ஹரிஸ்மரணமேவ சரணம், பெருமான சிந்தனை பண்றதுதான் எனக்கு சரணம், அது தவிர்த்து வேற வழி இல்லை அப்படின்னு அவர் எழுதுற. அதனால அவ்வளவு பக்தி. அதனால பிற்காலத்துல வந்தவாள்லாம் இத மாதிரி சொல்லல. ஆனால் பிராச்சீன மீமாம்சகர் சபர சுவாமி எல்லாம் பெருமானை பத்தி ஒண்ணுமே பேசல, மோட்சத்தை பத்தியும் ஒன்னும் சொல்லல. குமாரில பெற்ற கொஞ்சம் காமிச்சு, ஆனால் குமாரில பெற்ற இதுல சேர்ந்து விட்டுரு ஈஸ்வரனை வையச்சு அது. அதனால இவாளுடைய பிராச்சீன மதத்தை கண்டனம் பண்ணணும். இப்போ அதுக்கோசரம் இங்க ஆரம்பிக்கிறார். கர்மாங்கத்துவம் கர்மாதான் அங்கம், பிரம்ம வித்தியை அங்கி தேஷி அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருப்போம். அது இல்லை அப்படின்னு அவன் சொல்ற, அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். என்னது அப்படின்னா, ஒரு ஞானம் வேற, ஞானம் வேற, உபாசனம் வேற. ஞானம் வேற, உபாசனம் வேற.
பின்னாடி அத்வைத கண்டனம்லாம் வரப்போறது இப்பயே வரும். 43, 44 ஸ்லோகத்தெல்லாம் வரும் இந்த ஜீவசரத்திலேயே. அவர் இன்னும் விஷதமா கண்டிப்பார் அவங்க ஏத்துக்கணும். அதெல்லாம் பாஷ்யக்காரர் கண்டிச்ச விஷயம்தான். இதுல 2 விதமான ஞானம் இருக்கு. ஒரு ஞானம் குருமுகாத்து கிரகிக்கிறது, ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், உபதேசிக்கிறத கேட்டு இருக்கிறது இருக்குதே, அது ஒரு விதமான ஞானம். இன்னொரு ஞானம் என்னது அப்படின்னாக்கா விதிக்கப்பட்ட ஞானம், உபாதனம் அர்த்தம். பக்தி ரூபா பண்ணம், பிரீத்தி ரூபா பண்ணமான ஞானம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஞானம் தான் விதிக்கப்படுகிறது. இதுல அத்வைதிகள் எல்லாம் சொல்ல போறது, இவன் மீமாம்சகன் அது மாதிரிதான் பேசினான். ஒரு ஞானம் இருக்குது, அந்த ஞானம் ஆத்மஸ்வரூபத்தை பத்தி அந்த ஞானம் அப்படின்னுட்டு அவன் சொன்னான். அதுக்கு பாஷ்யக்காரர் என்ன சாதிக்கிற, அந்த மாதிரி கிடையாது. உபனிஷத்தெல்லாம் வெறும் ஞானத்தை சொல்லல, வெறும் ஞானத்தை விதிக்க முடியாது, விதிக்கவே முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா, விதிக்கிறதுன்னா என்ன தெரியுமா, நமக்கு தெரியாதத அனுஷ்டிக்கும்படியாக சொல்றது. அனுஷ்டிக்கும்படியாக சொல்றதுன்றது விதிக்கிறதுன்னு பேர். அதே இங்க பொதுவான ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, அது என்னது அப்படின்னாக்கா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், பக்கத்துல அதோ பாடுறேன். இந்த பாடுறத என் காதால நான் அடக்க முடியுமா? அதை கேட்காம இருக்க முடியுமா? நீங்க என்னதான் கதவை சாத்தினாலும் ஏதோ கொஞ்சம் காதுல விழும், ஏதோ காதுல விழும். காதலன்னா அடைச்சுட்டா கூட ஏதோ கேட்கறது. இது என்னன்னாக்கா பிரமாண தந்திரம். அது பிரமாண தந்திரம், ஸ்வதா அது வரும். அது அந்த இந்த ஞானமானது பிரமாண தந்திரம். அது வாக்கியார்த்த ஞானம்ன்றது அவ சொல்றாளே அத்வைதிகள்லாம், ஒரு வாக்கியத்தை சம்ஸ்கிருதம் தெரியுது, சம்ஸ்கிருதம் தெரியுது, சம்ஸ்கிருதத்துல ஒரு வாக்கியத்தை ஒருத்தன் சொல்றான், நீங்க இஷ்டப்படாட்டா கூட உங்க காதுல அது விழுந்ததுன்னாக்கா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு தெரியறதா இல்லையா? இது பிரமாண தந்திரம். ஏன்னா நம்மளுடைய காது, அந்த காதனால அதை வாங்கிக்கணும் சப்தத்தை. ஞானம் நமக்கு இருக்கு, வடமொழி ஞானம், சம்ஸ்கிருத ஞானம் இருக்கு. எந்த பாஷையா இருந்தா என்ன, ஒருத்தர் பேசுறது நமக்கு புரியுது. புரியலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒண்ணும் தெரிய போறது இல்லை. என்னவோ சொல்றாங்க, எத்தனையோ நாங்க வேதாந்த விசாரம் பண்ணிட்டு இருக்கா சபையில, அதுல கேட்டுட்டு இருக்கா சில பேர், நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. நிறைய பேர் உட்காந்துருச்சா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. திருவனந்தபுரத்துல சதஸ் நடந்தது, கருணாகராச்சார சுவாமி நடத்திட்டு இருக்க, அடியவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், பெரிய கோஷ்டி. அப்போ நடத்துறவாள்லாம் என்னன்னாக்கா ஸ்திரீகள் தான் கூட்டு நடத்தினான். அவ புருஷா பணம் கொடுத்தா, ஸ்திரீகள் தான் பிரதானமா இருந்தா அங்க நடத்தினான். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியல. நாங்கெல்லாம் சம்ஸ்கிருதத்தான் பெரிய மேதாவிகள், சம்ஸ்கிருதம் தான் நாங்க விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், புரியல. அந்த சமயத்துல அந்த ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணா, அவ பாடி பேச ஆரம்பிச்சுட்டா. கருணாகராச்சார சுவாமிக்கு கோபம் வந்துருச்சு. மில்லூர் சுவாமி சாட்சியா, இங்க பாருங்க, உங்களுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, காதுல வாங்கிங்க போறோம், அதுவே புண்ணியம். நீங்க தனியா சர்வஸ் நடத்தீங்கன்னா பேசிட்டு இங்க எங்களுக்கு தலையா இருக்கு, இதனால தனியா போய் நீங்க பேசுங்க அப்படின்னு. இது பரிகாசத்துக்கு இல்ல, நிஜமாகவே. ஏன்னா ஒரு ஞானம்ன்றது இருக்குது, நமக்கு அர்த்தம் தெரிஞ்சதுன்னாக்கா நமக்கு புரிஞ்சிடும். அந்த பேசுற பாஷைக்கு அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும். அதனால நாம் அது அர்த்தத்தை இஷ்டப்படாட்டா கூட அந்த அர்த்தமானது நமக்கு தெரிஞ்சிடுறது, இதே நாம தெரியல, அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு புரியறது இல்லை. ஆகவே இது பிரமாண தந்திரம். நமக்கு சப்த ஞானம் இருக்கு, அர்த்த ஞானம் இருக்கு, காது நன்னா கேட்கறது. அப்போ ஒருத்தர் பேசினான்னாக்கா அது ஸ்பஷ்டமா நமக்கு அர்த்தம் ஆயிடுது. இது இஷ்டப்படாட்டா கூட வரும். அதனால இதை விதிக்க முடியாது. அதனால குரு முகாத்து நம்ம உபதேசம் வாங்கிக்கிறோம். உபதேசம் வாங்கிக்கச்ச அந்த உபதேசமானது வாக்கியார்த்த ஞானம்னு பேர். அதுக்கு எப்ப அது பலிக்கும், நாம அனுஷ்டிக்கிறோம் பாருங்க. அனுஷ்டிச்சாதான் அகரஹ சந்தியா உபாசித அப்படின்னு விதிச்சுடுச்சு. நான் வேதாத்தியனம் பண்ணிடுவேன், ஆனா நான் சந்தியாவனம் பண்ண மாட்டேன்னு சொல்லச்சு, அப்ப இந்த வேத வாக்கியம் சொல்லும், நீ நிச்சயப்படி சந்தியாவந்தனம் பண்ண. நீ சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா
அனர்ஹः சர்வ கர்மசு, நீ சுத்தி இல்லாதவன், அதனால உனக்கு அருகதையே வராப்படும் எந்த கர்மாவையும் அனுஷ்டிக்கிறது. அதனால நீ சந்தியாவந்தனம் வாக்கியம் விதிக்கிறது. இப்படி விதிச்சதுன்னாக்க அது தனி விஷயம். அது நாம தான் சொல்றோம், நம்ம சித்தாந்தம் இதான். வாக்கியார்த்த ஞானம்ன்றது பொதுவாக தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, இந்த மாதிரி வாக்கியங்களை கேட்டு ஆச்சாரியர் சொல்லி கொடுக்கச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோமே, அது பிரமாண தந்திரமா இருக்கு. அதனால அர்த்தம் தெரிகிறது. ஆனால் அதுவே உபாயம் இல்லை. சாதனம் எப்படிப்பட்டதுன்னாக்கா விதிக்கப்படுகிற வாக்கியம். அது என்னதுன்னாக்கா சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானி சாந்த உபாசீத, உபாசீதன்னு சொல்றது. அது தியாயீத முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே, இந்த மாதிரி விதிக்கக்கூடியதான் இந்த உபாசனம்ன்றது. உபாசனம் அதுதான் உபாயமா இருக்கும். இல்லாத போனாக்க வெறும் வாக்கியார்த்த ஞானமே நமக்கு மோட்சத்தை கொடுத்துரும்னு சொன்னாக்க, அப்ப இந்த விதிக்கிற வாக்கியங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அது சர்வாத்மனா வியர்த்தமா போயிடும். வியர்த்தமா போயிடும். இப்படி வியர்த்தமா போயிடுச்சுன்னாக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாஸ்திரமானது நமக்கு உபதேசிக்கிறது, வெறும் வாக்கியார்த்த ஞானமே போரும்னு சொன்னாக்கா அது தோஷம் தானே. அப்ப மீதி வாக்கியங்கள்லாம் என்ன அர்த்தம்? இப்படி இத்தனை கர்மாக்கள், ஒரு யாகத்தை பண்றது, நமக்கு இதெல்லாம் தெரியும், சாத்துமுறை பஞ்சாயத்து எல்லாம் தெரியும். தஸ்தேவம் விதரோ யஜ்ஞஸ்ய ஆத்மாயமான ஸ்ரத்தா பத்னி சரீரமத்மரோ அப்படிலாம் சொல்றோம். அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இந்த ஆத்மாவே எஜமானன், இந்த வித்வான் பிரம்மவித்து எஜமானன், அவனுக்கு யாகம் பண்ணணும் இல்லையோ. யாகம் பண்ணணும்னாக்கா அவனுக்கு யார் மனைவி, பத்னி யாருன்னாக்கா அவனுடைய ஸ்ரத்த தான் பத்னி, அவன் மனோபாவங்கள் ஸ்ரத்தா தான் பத்னி. இந்த மாதிரி யாகத்துக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போறது. அது அத்தனையும் நம்ம பாவிச்சுக்கணும் மனசுக்குள்ள, எல்லாத்தையும் மனசுக்குள்ள பாவிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அது அதே மாதிரியாகவே நேர யாகம் பண்ண சேரும் சரி, அல்லது உபாசனத்தை அனுஷ்டிக்க சேரும் சரி, இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும் அங்கமாக. அதனால மீமாம்சகன் என்ன சொன்னா, ஒரு ஞானம் வருது உபநிஷத்திலிருந்து, அது வெறும் ஆத்ம சம்ஸ்காரத்தை பண்ணக்கூடிய ஞானம், ஆத்மாவுக்கு ஒரு புனிதத்தன்மையை யோகியதையை கொடுக்கக்கூடிய ஞானம். அது அந்த ஞானம் உபாசனம் இல்லை அப்படியே மீமாம்சகன் சொன்னான். அது தப்பு, அது தப்பு. அது ஏன்னா இது மூணு விதமா பார்க்கணும். விதிக்கப்பட்டிருக்கு, அது விதிக்கப்பட்ட ஞானம். அது விதிக்கப்படாத ஞானம் தான் நீ சொல்றது ஆத்ம சம்ஸ்காரம், அல்லது வாக்கியார்த்த ஞானம் அத்வைதி சொல்றது. அத்வைதியே இங்க வேண்டாம், மீமாம்சகன் சொன்னாலே போறோம். அதனால விதிக்கப்பட்டது சாதாரண ஞானத்தை காட்டிலும் விதிக்கப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஞானம் எதுக்கோசரம்? முக்திக்கோசரம், மோட்சத்துக்கோசரம் தான் அது விதிக்கப்பட்டிருக்காது, அதுக்கோசரம் இது இருக்கு. இன்னொன்னு, அந்த ஞானத்தை காட்டிலும் வெறும் நீ சொல்லக்கூடிய ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட ஞானம்னு சொல்ல போறது. என்ன இந்த ஸ்லோகத்துல அப்படி சாதிப்பார் சுவாமி. அதனால சாதாரண ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட ஞானம், சாதாரண ஞானத்தை காட்டிலும் விதிக்கப்பட்ட ஞானம், அதுவும் வெறும் ஆத்ம சம்ஸ்காரத்துக்கோசரம் சொல்லாம மோட்சத்தை அடைவதற்காக விதிக்கப்பட்ட வேறுபட்ட ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தை தான் இங்க சொல்லியிருக்கு. இந்த ஞானமானது சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, சாட்சாத் மோட்சத்தை குடிக்கக்கூடியது. வெறுமை இந்த இதுக்கோசரம் இல்ல, ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இல்ல. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்கள் வேற, அந்த வாக்கியங்கள்லாம் வேற, இந்த வாக்கியம் வேற, விதிக்கக்கூடிய உபாசனத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் வேற. அதனாலதான் இல்லாத போனா இந்த வாக்கியங்கள்லாம் வியர்த்தமா போயிடுமே. இன்னொன்னு, ஆத்மஸ்வரூபம் எல்லாம் தெரிஞ்சுட்டா எல்லாரும் யாகம் பண்றா, நிச்சயமே எல்லாருக்கும் தெரியும். பொதுவா நான் ஞானானந்த ஸ்வரூபி, நான் இப்படிப்பட்ட குணம் எனக்கு இருக்கு, எனக்கு பிரத்யக்ஷம் இருக்கு, எனக்கு சுயம் பிரகாசம் இருக்கு, அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது. வேதம் சொல்லிடுச்சு நான் யாகம் பண்றேன் அப்படின்னு தான் அவ சொல்றாது, அதனாலே மட்டும் போயிருந்தாமா. அதனால பூர்வகாண்டத்துல
ஆத்ம விசாரமே பண்ணல. ஏன் ஆத்ம விசாரம் பண்ணல? சூத்திரகாரன் பண்ணல. ஜெயமணி மகர்ஷி ஆத்ம விசாரத்தை பத்தி போகவே இல்லை. அவர் போகவே இல்லை. பிரம்ம விசாரமும் அவர் பண்ணல. ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்க, தேவதா விசாரம் பண்ணல. தேவதைங்கிறது கூட அவன் ஒத்துக்கிறான். ஏன்னா வேத வாக்கியம் சொல்லிடுச்சு. எங்க பார்த்தாலும் பாருங்க, அந்தந்த ஒரு அக்னி தேவதை, சூரிய தேவதை, இந்திர தேவதை, வைஸ்வான தேவதை, இந்த மாதிரி தேவதைகளை சொல்லி அந்த தேவதைகளுக்கு ஹவிஷ சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு இந்த வாக்கியங்கள் எல்லாம். அப்போ தேவதையும் சொல்லிடுச்சு. ஆனால் அந்த தேவதைக்கு உடம்பு உண்டா இல்லையா, அதுக்கு மனசு உண்டா, அதுக்கு அபிஷ கொடுத்தா வாங்கிக்குமா? அதே மாதிரி உடம்பு உண்டுன்னு சொன்னாக்கா ஒரே சமயத்துல 10 பேர் அக்னிஹோத்திரம் பண்ணாக்கா அந்த அக்னி தேவதை 10 இடத்துக்கு வரணுமா வேண்டாமா? வர முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்தது. அதனால அவன் என்ன பண்ணாமையோ அவனுக்கு விக்கிரகோ கதிராதானம் யுகபத்கர்ம சந்நிதி பிரீதி பட பிரதத்தே தேவதா நாம் வித்தியதே அப்படின்னு 5 அதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டார். விக்கிரகம் கிடையாது, உடம்பு கிடையாது, அவிராதானம் அபிஷேகம் நம்ம சமர்ப்பிச்சா வாங்கிக்கிறதுன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரே சமயத்துல பல இடத்துல வந்து சேர்றது, ஒரே அக்னிஹோத்திரம் பல இடத்துல நடக்கிறது, பல இடத்துலயும் வர முடியாது இல்லையோ. அதனால யுகபத் கர்ம சன்னதி ஒரே சமயத்துல பல இடத்துல வரவே முடியாது. அதனால அதுவும் கிடையாது, வர்றதுன்றது கிடையாது. அந்த மாதிரி பிரீத்தின்றது ஒண்ணு கிடையாது. உடம்பு இருந்தா மனசு இருந்தா தானே பிரீத்தி இருக்கும், அதுவே இல்லையே. அதனால பிரீத்தியும் கிடையாது. அதனால பலப்பிரதத்துவமும் கிடையாது. தேவதைகளுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீமாம்சைகள் வந்து சொல்லிட்டு போறான். அந்த விஷயத்துக்கு தான் போனார். ஏன்னா கர்ம பிராதான்யவாதிகள் அதில் சில யுக்திகளோ சொல்லிட்டு போனான். அத ஸ்ருதியை கொண்டு நாம சொல்றோம். வஜ்ரஹஸ்த புரந்தரஹ அப்படின்னு சொல்றது. அதை ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்யகேசஹ ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. திருக்கண்களை வர்ணிக்கிறது, புண்டரீக அக்ஷத்து லிங்கத்தை வர்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பகவானுடைய திருவேணி வர்ணத்தை சொல்லிட்டு போயிடுச்சு. அந்தராதித்ய வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் புருஷம் ஆதித்ய வர்ணம் தமசஸ்து பாரி ஆதித்ய வர்ணம் சொல்லிட்டு போயிடுச்சு. ஆதித்ய வர்ணம் சொன்னதுனால அவனுடைய பெரிய திருவேணி அவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம இது பண்றோம், வியாக்கியானம் பண்றோம். ஆக இந்த மாதிரியாக பரமாத்மாவை பத்தி சொல்லிருக்கே உபநிஷத்து வேதம் சொல்றதே. பூர்வ காண்டத்திலையும் சரி பிரம்ம காண்டத்திலையும் சரி 2 காண்டத்திலையும் உடம்பெல்லாம் பத்தி சொல்லி இருக்கு. அது மாதிரி பிரீத பிரீடம் பிரீத பிரீதம் பிரீநாதி அப்படின்றது. ஏனம் பிரீதக பிரீநாதி, இவன் பரமாத்மா யாகத்தை அனுப்பிச்சா அவன் பிரீதனாகிறான். பிரீதனாகி இவனை வந்து பிரீதி பண்ணி வைக்கிறான், எஜமானனுக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்னு சொல்றது வாக்கியமே. பலப்பிரதத்துவம் அவனுக்கு இருக்குன்னு சொல்றதே. உபனிடத்து வாக்கியங்கள் வண்டி இல்ல, கர்ம காண்டத்திலேயே சொல்றது. அது உபனிடத்துல நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனா அங்கேயே இருக்காது. ஆக கர்ம கர்ம எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் தேவதைகளுக்கு அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் தேவதாதிகரணத்துல ரொம்ப விலட்சணமா தேவதாதிகரணம், பலாதிகரணம், புருஷார்த்தாதிகரணம், இந்த 3 அதிகரணத்திலையும் ஜெய்மினியினுடைய பட்சத்தை கண்டிச்சு சாதிச்சிருக்க சூத்திரக்காரர். அதனால இது முக்கியமான விஷயம். அது அதை இல்லைன்னா சொல்ல முடியாது ஒன்னால. அதனால பூர்வ காண்டத்துல ஜெயமினி மகர்ஷி இத பத்தி சொல்லவே இல்லை, பெருமாளை பத்தியும் விசாரம் பண்ணல. அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை பத்தியும் அவர் பேசவே இல்லை, அவர் பண்ணவே இல்லை அவர். அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னாக்கா, இதுல வந்து சங்கராச்சாரியர் இதுல சொல்ற சாங்கர பாஷ்யத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஆத்ம விசாரமே பண்ணல ஜெயமினி மகர்ஷி, பண்ணல. ஏன் அப்படின்னாக்கா, அந்த
உபவருஷர்னு ஒருத்தர். அந்த உபவருஷர் விருத்திகாரன்னு சொல்றார் அவ மதத்துல. அந்த உபவருஷரும் போதாயனரும் ஒத்தர் தான் அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. அந்த உபவருஷர் சாதிக்கிற பகவான் உபவருஷர் அப்படின்னு இவர் சொல்ற பகவதா உபவருஷேன பிரதமே தந்திரே ஆத்மாஸ்தித்வ அபிதான பிரபக்தோ ஷாரீரகே வக்ஷ்யாமஹ அப்படின்னுட்டு இது உத்தாரக்கதா அப்படின்னுட்டு அங்க இருக்கு. இங்கனாக்க சாங்கர பாஷ்யத்துல இருக்கு, 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல இருக்கு. உபவருஷர் பகவான் உபவருஷர் அவரால முதல் பிரதமை தந்திரே கர்ம காண்டத்துல ஆத்மா அஸ்தித்வ அபிதான பிரசக்து, ஆத்மா இருக்கு இல்ல, ஆத்மா நித்தியமா இருக்கான் இல்ல அப்படின்னு கேள்வி வரச்சு அதுல இந்த மாதிரி சொல்றாரு அவர். இந்த மாதிரி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா சாரீரகே வக்ஷ்யாமஹா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த சாரீரக மீமாம்சம் இருக்கே வேதாந்தம், அதுல நாங்க சொல்லுவோம் சாரீரகே வக்ஷ்யாமஹா அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால என்ன எடுத்து இந்த உபனிஷத்தில் சொல்லப்படக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்குதே, அது நீங்க சொல்ற மாதிரி மீமாம்சகால் சொல்ற மாதிரி கர்மாவை அனுஷ்டிக்கக்கூடிய எஜமானன் இருக்கானே அவனுடைய சம்ஸ்காரத்துக்கோசரம் இல்ல, அது பிரம்ம விஞ்ஞானம், பிரம்மத்தினுடைய ஞானம், அதை சொல்றதுக்கோசரம் அந்த வந்தது. அதனால உபனிஷத்துல ஆத்மஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரம் இல்லாம பரமாத்மஸ்வரூபம் தான் விலட்சணமா சொல்ல வந்திருக்குது. பரமாத்மஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அவனுக்கு எது எது விபூதியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது சரீரமா இருக்குதுன்னுட்டு, அந்த சரீரமா இருக்கிறதுலாம் எது எது அப்படின்னாக்கா இந்த ஜீவராசிகள், அது மாதிரி அச்சேதனங்கள், இவைகள்லாம் இவங்க சொல்லணுமா வேணாமா? அதுக்கோசரம் இந்த ஆத்மஸ்வரூபத்தெல்லாம் வர்ணிச்சுட்டே தவிர்த்து பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுலதான் அதுக்கு நோக்கு. அதனுடைய உத்தேசம் அதான், பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுதான். இந்த அதாவது பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்ற பரியத்துக்கு என்ன பேரு? பிரம்ம மீமாம்சன் பேரு, பிரம்ம மீமாம்சன் பேரு. அப்போ கேள்வி வருது, பிரம்ம மீமாம்சம் தானே, அப்ப பிரம்மத்தை பத்தி தானே சொல்லணும். 2வது அத்தியாயத்துல ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா, வாயுவுக்கு உற்பத்தி உண்டா, தேஜஸ் மகாபூதங்களுக்கு உற்பத்தி உண்டா, ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா, ஜீவஸ்வரூபம் எப்படி இருக்கும், இந்திரியங்களுக்கு எல்லாம் எப்படி, அப்படின்லாம் கேள்வி வருது. அதெல்லாம் சொல்றாரு இங்க. அது ஏன் இங்க விசாரம் பண்ணணும் அப்படின்னாக்கா வாஸ்தவம்தான், அது தனிப்பட்ட முறையில இல்ல, பகவானுடைய சிருஷ்டிக்கு விஷயமாகிறதுன்னு சொல்லணும். ஆத்மாதேகே இந்திரியாதேகே ஊசித ஜனன கிருத்து அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார் சாராவளியில. கம்னா ஆகாசம், ஆத்மா, ஆகாசம் என்ன, ஆத்மா என்ன, அத மாதிரி மீதி மகாபூதங்கள் இவைகள்லாம் இந்திரியாதேகே, இந்திரியன், முக்கிய பிராணன் இவைகளுக்கு, இதுக்கெல்லாம் உச்சித ஜனனக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி சிருஷ்டியை செய்யறவன் அவன். ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சிருஷ்டிக்க முடியாது. அதனால நமக்கு சங்கோஜ விகாச ரூபமா, ஞான சங்கோஜ விகாச ரூபமான ஒரு சுபாவ அந்நிதா பாவத்தை அனுகிரகிக்கிறான். அந்த மாதிரி உடம்ப நமக்கு சேர்த்து விடுறான், கரண கலைபர யோகம்னு இத மாதிரி சொல்றது பேரு. அதனால பிரம்ம மீமாம்சன் பேர் இருக்கு. அதனால பிரம்மத்தை சொல்ல வந்தது. அதனாலதான் பிரகிருதி பிரதிஜா திட்டாந்தானுபரோதா ஜன்மாத்தியசேதா பதனன்யத்துவம் ஆரம்பண சித்தா வித்யா, இந்த மாதிரி சூத்திரங்கள்னால என்ன சாதிச்சார் சூத்திரக்காரர் அப்படின்னா, உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒன்றே. சிருஷ்டி விஷயத்துல லோகத்திலமான கடத்துக்கு குலாலன் நிமித்த காரணம் செய்கிறவன், உபாதான காரணம் மண்ணு. ஆனால் பிரபஞ்ச விஷயத்துல பரமாத்மாவே நிமித்த காரணம், பரமாத்மாவே உபாதான காரணம் அப்படின்னு சொல்றது. அதுக்கோசரம் அந்த மாதிரி இங்க இருக்குது. அதே மாதிரி ஜென்மாத்தியசேதான் சர்வகாரணத்துவம், சர்வகாரணத்துவம் தான் பிரம்ம லட்சணம் சொல்ல போறோம். அது எப்படி இருக்கும்? ததனன்யத்துவம், அனன்யத்தா இருக்கும். ஐக்கியம் சொல்லல, அது அனன்யத்துன்னு சொல்லிட்டு. பிரம்மமும் பிரபஞ்சமும் வேறுபட்டதல்ல,
அந்நியமா இல்லை, அபிரதக்ஷித்த சம்பந்தத்தினால விசிஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் சொல்லிட்டு போச்சு. அந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது பிரம்மத்துக்கு சரீரமாக இந்த ஜீவன்கள் அத மாதிரி இந்த அச்சேதனங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது அது. அதனால இதுதான் கிரமம். இப்படி சொல்றதுனால இந்த உபனிஷத்தெல்லாம் ஜெயமினி மாரடி சொல்ற மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அல்லது ஆத்மாவுக்கு சம்ஸ்காரம் வரணுத்துக்கோசரம் அதுக்கெல்லாம் சொல்லவே இல்லாது. அதனால சொல்லவே இல்லை. அதனால நமக்கு சம்சார தசை இருக்கு. சம்சார தசையில கலுஷிதமான ரூபம் நமக்கு இருக்கு. ஆனால் நமக்கு சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சி பரமசுத்தமான திவ்யாத்ம ஸ்வரூபம் எம்பெருமானுடையது அவனதை அடையணும். அதுதான் நமக்கு மோட்சம். அதுக்கோசரம்தான் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் உபதேசிச்சது உபாசனத்தை. அதனால வெறும் ஞானம் ஒண்டி சொல்லலைங்க, விசேஷமான ஞானம், அது உபாசனாத்மகமான ஞானம். அது சொல்றதுக்கு வந்தது அது. அதனால பெருமாள் நமக்கு எல்லாம் சொல்றாரு. பவிஷ்யா நிஜ பூதானி மாம்சு வேதன கஷ்டன, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். வேதாகம் சமதீதானி வர்த்தமானா நிச்ச அர்ஜுனா, இவரு இறந்தது, இருப்பது, இருக்க போறது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா என்னை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லையே, தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நமக்கு அஜ்ஞானம் இருக்கு, கர்மாவனால ஞானமாவது சங்குச்சிதமா இருக்கு. பவிஷ்யா நிஜ பூதானி மாம்சு வேதன கஷ்டன, போனவாளும் என்ன தெரிஞ்சுக்கல, இருக்கிறவாளும் தெரிஞ்சுக்கல, வரப்போறவாளும் தெரிஞ்சுக்க போறது இல்லை அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. சரி, நாங்க என்ன சொன்னோம்? குர்வன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷே சதம் சமாகான்னு சொன்னமே, எப்பொழுதும் இந்த கர்மாவையே அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கமே. அது ஈசாவாசி உபநிடத்தான் சொல்றது. நீங்க சொல்ற உபநிடத்தை அது சொல்றதுனால அதையும் சரிதான்னு சொல்லணும். அப்ப கர்ம பிராதான்யம் தான் வந்தா அது கிடையாது. கர்ம பிராதான்யம் சொல்ல வரல. நான் வித்தியை அனுஷ்டிக்கணும். பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கும் பொழுது அந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்மாக்களை அனுஷ்டிச்சுதான் பண்ணணும். எப்படி நான் சந்தியாவந்தனம் பண்ணணும், எப்படி நான் ஆத்தியானிகம் பண்ணணும், எப்படி அவுபாசனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், இதெல்லாம் கர்மாக்கள் விகிதம். இது எதுக்கு விகிதம்? இந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களாக இது விதிக்கப்பட்டிருக்குதுன்னா, அதனால எவ்வளவு நாள் நான் பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணுமோ அவ்வளவு நாள் இந்த கர்மாக்களையும் அனுஷ்டிச்சுட்டுதான் இருக்கணும். கர்மாவை தான் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும், அனுஷ்டிக்காம இருந்துடக்கூடாது. இத அனுஷ்டிக்கலைன்னா ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒருத்தனுக்கு பிரம்ம வித்தியை சித்திச்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் கர்மாவை அனுஷ்டிக்காடா கூட பரவாயில்ல. ஏன்னா அவன் எல்லாத்த காட்டிலும் கடந்தவன் ஆயிடுறான். எல்லாத்தையும் கடந்தவன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் எதுக்கு கர்மாவை அனுஷ்டிக்கணும்? அம்மாடு பகவத் சிந்தனையிலேயே போகலாம். அந்த மாதிரி போகலாம்னு இருக்கு. ஆனால் பெருமாள் சொன்ன நானவாஸ்தம வார்த்தையும் திரிசுலோகே எழுதின, ஏன் நான் எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நான் எல்லாம் அவாப்த சமஸ்தகாமனா போயிட்டதுனால எல்லாம் அடைஞ்சாச்சு. ஆனாலும் வர்த்த ஏகி கர்மணி, நான் கர்மாவிலதான் இருந்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்துவதேவே சரோஜனா பயப்பிரமாணம் குருதே லோக சதன வர்த்ததேன்னா பெருமானே சொல்லிட்டு போயிட்டார். வசந்தவன் ஒருத்தன் இருக்கான், சிரேஷ்டமானவன். அவன் என்ன பண்றானோ அததான் அவனை அனுசரிக்கிறவன்லாம் பண்ணுவான். அதனால நான் ஒழுங்கா இருந்தாதான் என்னை அனுசரிக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் ஒழுங்கா இருப்பா. இல்லாதப்பனா பெருமாளே பண்ணல, நான் ஏன் பண்ணணும்? பெருமாள் தனக்கு தானே சந்தியானம் பண்ண முடியுமா? இதுல ஒரு பாதுகாப்பு சொல்றேன். பரத சிரசிரக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் ஸ்வதனுமபி வவந்தே லக்ஷ்மண சேஷபூதா. என்ன அழகான ஸ்லோகம். பரதாழ்வான் பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு பாதுகளை ஏழை பண்ணிட்டு போறாரு. அதை பார்த்த உடனே லக்ஷ்மணனும் இதய பெருமாளோட சேவிக்கிறார். தானே தன்னைத்தானே சேவிச்சுக்கலாமோ, தன்னம்பத்தானே சேவிச்சுக்கலாமோன்னு கேட்டு பதிலும் சொல்றாரு தேசிகனே. கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்த திஷேவே தசரத தாயஸ்தன் ரங்கநாத சுவாமியவே. தன்னைத்தானே அவன் ஆராதனை பண்ணிக்கலையா? சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து அப்படின்றது அயோத்தியா காண்டம்.
அதாவது விசாலமான கண்களை உடைய தன்னுடைய பத்னியோட கூட நாராயணனை அடைந்தான் ஸ்ரீராமன். அந்த நாராயணன் யாருன்னா ரங்கநாதன் தான். அந்த ரங்கநாதனை ஆராதிக்கிறதுக்கு பெருமாள் எழுந்துட்டு விட்டார் ஸ்ரீராமன். தன்னைத்தானே ஆராதிக்கலையா? பெருமாளே தன்னைத்தானே ஆராதிச்சுக்கிச்சு, தன்னைத்தானே லக்ஷ்மணன் சேவிச்சா என்ன தவறு அப்படின்னுட்டு பாதுகாப்பு சுவாமி அனுகிரகிக்கிறார். அத மாதிரி இங்கேயும் பெருமாள் என்ன பண்றாருனாக்கா சந்தியாவந்தனம் பண்றார். கௌசல்யா சுப்ரஜாம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நவசார்த்தூட கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம். எழுந்துரு கௌசல்யா சுப்ரஜா, நீ எழுந்துரு, ஆன்மீகம் பண்ண வேண்டாமா, நிச்சயப்படி பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை பண்ண வேண்டாமா, எழுந்துரு. அது பொதுவா அர்த்தம் நீயும் பண்ணணும் அப்படின்னு எழுப்புற மாதிரி. விஸ்வாமித்திரர் அது திருவள்ளுவன் இல்லையா, நாங்கெல்லாம் பண்ணணும், நீ தூங்கிட்டு இருந்தா நாங்க பண்ண முடியுமா, நீ எழுந்து அனுகிரகிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன்னு போட்டோம். ஆக பெருமாளே அத மாதிரி பண்றாரு. அதனால கர்மான்றது அனுஷ்டிச்சே ஆகணும். அதனாலதான் குருவன்னேவேக கர்மானி திஜீவிடே சுதந்திரமாக அப்படின்னு உபநிடதம் சொல்லித்தது. அதனாலதான் கர்மநேவிக சம்சித்தியும் ஆசுதா ஜனகாதியா அப்படின்னு சொல்லித்தது. அதுதான் கிரமம். அது இத மாதிரி எல்லாருமே இப்படிதான் பண்ணிருக்கா. கர்மாவிலிருந்து இந்த புருஷார்த்தம்ன்றது வரவே வராது. கர்மாவிலிருந்து புருஷார்த்தம் வராது. வேற எது இருந்து வரும் அப்படின்னா பிரம்ம வித்தியிலிருந்து தான் எல்லா புருஷார்த்தமும் கிடைக்கும். நீங்க கர்மாவனால வருதுன்னு சொன்னா கூட அதெல்லாம் சொல்பமான பலன் தான் கிடைக்கும். அங்க சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்ற, யோ யோ யாம் தனம் பக்தா ஸ்ரத்தையார்ச்சது நிச்சதி. யார் யாரு என்னுடைய எந்த உடம்பு ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறானோ அதுக்கு வேண்டிய ஸ்ரத்தைய நான் அனுகிரகிக்கிறேன், அவன் அனுஷ்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்லாம் சொல்றது பெருமாள். ஆகையினால இந்த கர்மாங்கிறது இருக்கு, அது பிரதானம் எங்களுக்கும். எப்படிப்பட்ட பிரதானம்? பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கிறதுனால அது அவசியம் அனுஷ்டிச்சு ஆகணும். பூர்வமீமாம்சகன் சொல்ற மாதிரி இந்த கர்மாவானது பிரதானம், அதுக்கு இந்த வித்யெல்லாம் அங்கம். அதுவும் எதுக்குன்னாக்கா எஜமான் இருக்கான கர்த்தா ஆத்மா, அவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவனுக்கு ஒரு சம்ஸ்காரம் வரத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இன்னும் இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் சாதிக்கிறார். இதெல்லாம் 4ஆம் அத்தியாயம் முதல் பாதத்துல சொல்லக்கூடிய ஒரு நாள் ஒரு முறை பண்ணக்கூடாது, பலமுறை பண்ணணும். அதே மாதிரி கலம்பர பரியந்தம் பண்ணணும், அதுக்கு ஆசனங்கள்லாம் பண்ணணும், உட்காந்துதான் பண்ணணும். இத மாதிரி யோக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணணும்னா நிறைய சுவாமி இங்க சாதிக்கிறார். 3ஆவது அத்தியாயத்துல 4ஆம் பாதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள், 4ஆவது அத்தியாயத்துல முதல் பாதம் ஆவர்த்தி பாதம்னு பேரு வேதாந்தத்துல, அந்த பாதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அது அத்தனையும் இங்க அனுகிரகிக்க போறவர். அதனால அதை நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.